ஹாய் நண்பர்களே, நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா பிரிஞ்சி சாதம். ஒரு 2 நாளாக நான் வந்து குக்கிங் போடலை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால் உடம்பு சரியில்லை, போட முடியல. இதுக்காக மன்னிச்சுங்க. இப்போ வந்து நான் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ அது தேவையான பொருள்லாம் நான் அரிஞ்சு வச்சிட்டேன். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, புதினா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், அரிசி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி செய்யலான்றதை நான் காட்டுறேன். என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வாங்க, எண்ணெய் வச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன போட போகிறோன்னா பாருங்க, பட்டை, கிராம்பு, இதெல்லாம் பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் வச்சாச்சு. சோம்பு, ஜீரகம், இதெல்லாம் அப்படியே எண்ணெயில் போட்டு வேண்டியதான். எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சால் போதும். கொஞ்சம் எண்ணெய் சூட்டுலே அடுத்தது வெங்காயம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா எண்ணெயில் அப்படியே நல்லா பொன்னிறமாக வதங்க விடுங்க. சரிங்களா? அதுங்க எண்ணெயில் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்க. சரிங்களா? நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து காயெல்லாம் போட்டுட்டு புதினா போட்டு அதே எண்ணெயிலே ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் உப்பு போட்டு காயை வேக வைங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னென்ன தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் என்னென்ன பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், காயெல்லாம் போட்டு வெங்காயத்துலேயே போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், அதிலே நல்லா வதங்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே அனல்லே கொஞ்சம் காய் அரைகுறை பாதி வேக்காட்டில் இருக்கும்போது தக்காளி அப்புறம் மசாலா ஐட்டம்லாம் நம்ம போடலாம். பாருங்க மக்களே, காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்கார் வேறு செகண்ட் ஷிஃப்ட்டு, சீக்கிரம் ஆயிடுச்சா சாய்க்கிறேன், சீக்கிரம் ஆயிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. சரி, அவரு கடகடன்னு செய்கிறேன். காய் வெந்துச்சு. இப்போ நம்ம மற்ற மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு உங்கள்கிட்ட காணும். பாருங்கள், காயெல்லாம் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வந்து மசாலா ஐட்டம்லாம் நான் போடுறேன். பாருங்கள் மக்களே, நான் மசாலா ஐட்டம் போட்டால் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதாவது பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா. ஏன்னா கறி மசாலா இல்லை, ஸோ அதனால் நான் பிரியாணி மசாலா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். ஏன்னா வெறும் மிளகாத்தூள் போடுறோம்ல, பல்ல இழிச்சின்னு இருக்கக்கூடாது ரைஸு. அதனால் நான் என்ன பண்ணேன், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டால் அந்த பிரியாணியோடைய கலர் கொஞ்சம் தெரியும். அதனால் நாங்கள் போடுறோம். இப்போ இதெல்லாம் போட்டு கலக்கிட்டு கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூனு தயிர் ஊற்றினா போதும். தயிர் ஊற்றிட்டு இங்கே இது வந்து சாப்பாடு அரிசி. நான் சாப்பாடு அரிசி தான் செய்கிறேன். கரெக்டாக 2 டம்ளரு அரிசி எடுத்துருக்கேன். இதில் எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கனால நான் இந்த டம்ளர் தான் சாப்பிட்றேன். எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. அதனால் இதில் நான் 2 டம்ளர், இதே டம்ளரில் தான் நம்ம இப்போ தண்ணியும் ஊற்றி ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். மசாலாலாம் போட்டு தயிர்லாம் போட்டு கலக்கிட்டேன். இப்போ அதே டம்ளரில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம 2.5 கிளாஸ் அரிசி எடுத்தோம் இல்லைங்களா, அது கரெக்டாக எண்ணெய் 5 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றணும். ஏன்னா சாப்பாட்டு அரிசின்றதுனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும் கரெக்டாக. பாருங்கள் மக்களே, நான் இப்போ எல்லாம் மசாலா தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கலக்கிட்டேன். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அரிசியை போட்டுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஒரே ஒரு அனல் அதிகமாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வச்சு நல்லா கொச்ச பிறகு அப்படியே சிம்மில் பண்ணிவிடுங்க. ஏன்னா நான் வந்து அரிசி ஊற போட்டு தான் செய்கிறேன். சீக்கிரமாகவும் வெந்துடும். அரிசி போட்டுட்டேன் மக்களே. அரிசி போட்டுட்டு இப்போது நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சுட்டோன்னா என்னோடய ஸ்டைலில் வெஜ் பிரியாணி ரெடி. தொட்டுக்கிறதுக்கு முட்டை வெந்துட்டுருக்கு. அப்புறம் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபைனல் லுக்கு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் மக்களே, பிரிஞ்சி சாதம் ஃபைனல் லுக்கு. பிரிஞ்சி சாதம் ரெடி. நல்லா வெந்துடுச்சு. சரிங்களா? அதனால் வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க. எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் தான் சப்ஸ்கிரைபே பண்ணுறாங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.